ஒரு பெரிய அமௌண்ட வாங்கிட்டு பூராத்தையும் ஆட்டை போட்டுட்டு ஒரு பண விதையும் முளைக்கல. கம்மாயை பூரா பாத்தீங்கன்னா பட்டா போட்டு பூராத்தையும் பிளாட்டை போட்டு வித்தாச்சு. கம்மாய் பூரா சாக்கடை, குடிதண்ணி கம்மா விளாத்திகுளத்துல சாக்கடை பூரா விளாத்திகுளம் கம்மாயில அம்பாள் நகர் சாக்கடை. அதை கண்டுக்கத்தான் அதிகாரிக்கு நேரம் இல்லை. விளாத்திகுளம் பேரூராட்சி கும்பகர்ண தூக்கத்துல கண்டுக்கத்தான் நாதி இல்லை. இதுதான் விளாத்திகுளத்துல நிலைமை, ரொம்ப மோசமான நிலைமை. ஆனா பணம் கொடுத்தா ஓட்டு போடணுங்கிற பக்குவத்துல மட்டும் இருந்துடாதீங்க. பணம் கொடுத்துக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அடுத்து விளாத்திகுளம் பஸ் ஸ்டாண்ட பட்டா போட்டு வித்துருவாரு. இனி பட்டா போட்டு விற்கிற அளவுக்கு நீங்க செஞ்சிடாதீங்க. போன வட்டம் தெரியாம ஒரு தவறு செஞ்சதுனாலதான் இந்த தொகுதியில நம்மளை விட்டா இந்த தொகுதியில யார் இருக்கா நான் மீண்டும் வந்துருவேன் செஞ்சிருவேன்னு மனப்பால் குடிக்கிறாரு இந்த மார்க்கண்டையன். மனப்பால் குடிக்கும் மார்க்கண்டையன் அவர்களே, இந்த தேர்தலோடு உங்களுக்கு முடிவுரை எழுதப்படும். ஏய்ப்பவர் கையில் அதிகாரம், இன்னும் இந்த தேர்தல் வந்தால் நிலை மாறும். ஆகவே இந்த தேர்தல் அவருக்கு முடிவுரை எழுதப்படும் தேர்தலாக இருக்கும். இதுக்கு மீண்டும் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், இங்கே வெற்றி வேட்பாளர், நம் சொந்தங்களுக்கு அவர் எந்த உதவி எதுவும் செய்ய மாட்டார். அவருக்கு நம் சொந்தங்கள் பிடிக்காது. காரணம், நம் சொந்தங்களை எல்லாம் ஓரங்கட்டி விடுவார். நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஆகவே வரும் தேர்தலில் மார்க்கண்டையனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். தக்க பாடம் புகட்டினால் மட்டுமே அடுத்து நம் பிள்ளைகளுக்கு செய்ய முடியும். இதே மார்க்கண்டையன் வந்தாரு, வந்த உடனே கிராமம் பாத்தீங்கன்னா பூரா மதுவிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நம்ம வாழ்றோம். நம்ம பிள்ளைகளுக்காகத்தான் நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்ற வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிள்ளைகளுக்கு மேல மதுவாலேயே குடிச்சு 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 இன்னைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது. மது ரத்து, எப்படி மது விலக்கு ரத்துன்னு சொல்லி வந்துச்சு. மது விலக்கு ரத்துன்னு வந்துச்சுன்னா அது மதுக்கடை திறக்க போறான்னு அர்த்தம். விளாத்திகுளத்துல 2 ஒயின் ஷாப் இருந்தது, இன்னைக்கு ரிலாக்ஸ்னு ஒண்ணு வச்சுட்டான். அங்க 5 ரூபாய் கம்மி, இங்க 5 ரூபாய் கூட. ஏன் அவன் பூரா எதுக்கு வருது? காசுதான். பூராமே பெட்டியில வாங்கி வாங்கி பூராட்டி சேர்த்துட்டு நீங்க உங்களுக்கு கொடுக்க ஓட்டுக்காக பணம் கொடுக்கிறாரு, அது பாவத்தின் பணம், மறந்து விடாதீர்கள். நாளை அந்த பாவத்தை நீங்க சுமக்க வேண்டாம். இது போல ஒவ்வொரு கிராமத்தையும் எல்லா இளைஞர்களும் எல்லா குடும்பமும் சீரழிந்து விட்டது. இன்னி ஒரு தடவை தப்பித்தவறி நீங்க போட்டீங்கன்னா நம்ம நிலைமை அவ்வளவுதான், அதோ கதிதான். அதுபோல சல்ஜீவன் திட்டத்துல கிராமத்துக்கு பைப் போட்டாங்கல்ல, சில ஊர்கள்ல இன்னமும் தண்ணியே வரல. ஆனா தண்ணியே வராம இவங்க வசூல் பண்றாங்க. கேட்டா தண்ணி நாங்க வந்துருச்சு, தண்ணி வர்றதுக்காக எங்களுக்கு நீங்க மாசம் மாசம் தண்ணி பில்லு கட்டணும் அப்படிங்காங்க. தண்ணியே வராம எப்படிமா தண்ணி பில்லு கட்டுறது? கிளர்க்கு இருக்காங்க, எல்லாரும் கேட்ட உடனே நீங்க ஆன்லைன்ல கட்டிருங்க. ஆன்லைன்ல எப்ப கட்டுறது? தண்ணி வந்தா தானே ஆன்லைன்ல கட்ட முடியும். இப்படி தண்ணியை எதையுமே திட்டங்கள் சரிவர செய்ய விடாமல் அதுக்கும் ஒரு பிள்ளை போட்டு இவர் செய்யற ஒவ்வொரு செயலும் அவருடைய பேர் இருக்கணும். நாளைக்கு நாம செத்தா கூட அந்த சமாதியில ஜிவி மார்க்கண்டையன் இருக்கும். இதுதான் அவருடைய பேர் பூராமே பேர் இருக்கணும், செய்யணும். ஒண்ணு பதவியில் இருக்கணும். ஒருவேளை நாளைக்கு அவர் தப்பிச்சு இங்க ஜெயிச்சுட்டாரு, ஒருவேளை ஜெயிச்சாரு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் முதலமைச்சர், அன்னைக்கு மறுபடியும் என்ன செஞ்சிருவாரு? அண்ணனுக்கு ஆகுமா எடப்பாடியார் ஆட்சி மறுபடியும் இணைஞ்சிருவாரு, அதிமுக இணைஞ்சிருவாரு. இல்ல அப்படின்னா இந்த விட சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு இந்த முறை திமுகவில் சீட்டு இல்லை, இடமில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். 200% எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.
ஏனென்றால் அப்படி செய்து விடலாம். ஆகவே நீங்க சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நேரத்தின் அருமை கருதி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி.